உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் அவர் போயிட்டாரா? இல்ல சண்முகம், அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டீ சாப்பிட்டுட்டு புக்கிங் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவரு இங்கதான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா அந்த ஆளு ஏதோ அவசரம்னு சொல்லி போகணும்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? சார் அவரை போக விட்டுறாதீங்க. இப்பவே அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்றேன். சரி சரி, நான் சமாளிக்கிறேன், நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஓகே சார். அன்பரசி, உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் இன்னொரு பெரிய விஷயமும் நடக்க போகுது. அதை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன விஷயம்? ஆமா, உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சு நீ போய் அவரை பார்க்கும்போது உனக்கும் விஸ்வாசம் இருக்கும். நிச்சயம் வரைக்கும் போய் நின்னதெல்லாம் அவருக்கு தெரியும். அதே நேரம் இப்ப இந்த அனன்யா விஸ்வாசர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறதும் அவருக்கு தெரியும். அவரு சும்மா இருப்பாரா? என் பொண்ணுக்கு நிச்சயம் வரைக்கும் பண்ணிட்டு இப்ப வேற ஒரு பொண்ணுக்கு என் பொண்ணு விரும்பின பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு பத்மா மேடம், சிவகாமி மேடம், அனன்யான்னு எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவாரு. அதோட இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் செய்வாரு. மஞ்சு, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? அன்பரசி, நீ என்கிட்ட உன் சோகத்தை காமிக்கலனாலும் எனக்கு தெரியாதா? நான் உன் ஃப்ரெண்ட் அன்பரசி. என்ன, நாம போய் பார்த்துட்டு வந்து போஸ்ட்மேன் கூப்பிடுறாரு. பேச அன்பு. ஹலோ அன்பரசியா? ஆமாண்ணா. நான் போஸ்ட்மேன் பேசுறேம்மா. தெரியும்ண்ணா, நான் உங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அம்மா, உங்க அப்பா திரும்பவும் அந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ண போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அப்ப நான் சொன்னதால அந்த புக்கிங் ஆபீசரு அவர் அங்க ஏதோ சொல்லி உட்கார வச்சிருக்காரு. நீ எங்க இருக்க இப்போ? அப்பாவா? அன்பு அண்ணா, என்னண்ணா சொல்றீங்க? அவரை ரொம்ப நேரம் அங்க உட்கார வைக்க முடியாதுமா. அவரு அர்ஜென்ட்னு வேற சொல்லியிருக்காரு. நீ அவரு போறதுக்குள்ள வந்துறியா? அண்ணா, 10 நிமிஷத்துல அங்க இருப்பேனா? அண்ணா, அவரை போக மட்டும் விட்டுறாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரிம்மா, நீயும் வந்துரு. நானும் இப்பதான் போயிட்டு இருக்கேன். முருகா, என்னாச்சு அன்பு? எங்க அப்பா லெட்டரை போஸ்ட் பண்றதுக்காக போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்களாம். அவரை கொஞ்ச நேரம் சமாளிச்சு உட்கார வச்சிருக்காங்க. முருகா, சரி, இப்ப நீ ஆட்டோவுக்கு கூட வெயிட் பண்ண மாட்ட? மஞ்சு, நீ ஆட்டோ புடிச்சு வந்துரு, நான் இப்ப போறேன். நீ போ. இந்த காசை உண்டியல்ல போட்டுட்டு முருகனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.